மருது மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தேர்தலில் ஓட்டு போடாதவர்களை தண்டிக்க கோரி அஜய் கோயல் என்பவர் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். அதில் அவர் கூறியிருந்தது, ஜனநாயகத்தின் அடிப்படை அழகே தேர்தலில் ஓட்டளிப்பதுதான். ஆனால் ஓட்டு போடுவதை பலரும் புறக்கணிக்கின்றனர். இவ்வாறு ஓட்டளிக்காமல் இருப்பவர்களுக்கு அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்க வேண்டும். அவர்களுக்கு அரசின் எந்த சலுகைகளையும் வழங்கக்கூடாது என்று மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மால்யா பக்சி, விபுல் பஞ்சோலி ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தலைமை நீதிபதி பிறப்பித்த உத்தரவு, இந்தியா போன்ற நாட்டில் அனைவரும் கட்டாயம் ஓட்டளிக்க வேண்டும் என்று சொல்வது நடைமுறையில் சாத்தியமில்லாதது. இங்குள்ள பொருளாதார சூழல்களையும் நாம் பார்க்க வேண்டும். தினமும் கூலி வேலை செய்தால்தான் உணவு என்ற நிலையில் உள்ள ஏழைகளை கட்டாயம் ஓட்டளிக்க வேண்டும் என எப்படி கூற முடியும்? வெளியூர்களில் தங்கி வேலை செய்பவர்கள் வருமானத்தை விட்டு வந்து வாக்களிப்பது நடைமுறைக்கு சாத்தியமற்றது. இப்போது என் அருகே அமர்ந்திருக்கும் நீதிபதி ஜாய் மால்யா பக்சி மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர். அம்மாநிலத்தில் தேர்தல் நடக்கும்போது அவர் நீதிமன்ற பணிகளை அப்படியே போட்டுவிட்டு விடுபெடுத்துக் கொண்டு மேற்கு வங்கம் செல்ல முடியுமா? கடந்த 75 ஆண்டுகளாக இந்தியாவில் தேர்தல் நடத்தப்பட்டு ஜனநாயக முறைப்படிதான் ஆட்சி நடந்து வருகிறது. எனவே ஜனநாயகம் குறித்த விழிப்புணர்வை வேண்டுமானால் பொதுமக்களிடம் ஏற்படுத்தலாம். மற்றபடி ஓட்டு போட வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது என்று தலைமை நீதிபதி கூறினார். இறுதியில் அஜய் கோயலின் வழக்கை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர்.